வணக்கம் நண்பர்களே, துரோண அகாடமியிலிருந்து நான் உங்கள் நிறைமதி. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்தியன் கான்ஸ்டியூஷன், அதாவது இந்த டாபிக்ல இருந்து மாநில அரசாங்கம், சரிங்களா? இந்த டாபிக்ல இருந்து ஒரு 50 கொஸ்டின் தான் நம்ம அனலைஸ் பண்ண போறோம், சரிங்களா? ஆல்ரெடி நம்ம பார்ட் 1ல இருந்து பார்ட் 5 வரைக்கும் நம்ம ஒரு 200 கொஸ்டின் அனலைஸ் பண்ணி 2 பார்ட்டா வந்து போட்டிருந்தோம், சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து நம்ம இப்ப பார்ட் 6 வந்து நம்ம பார்க்க போறோம். பார்ட் 6ல ஒரு 50 கொஸ்டின் தான் அனலைஸ் பண்ண போறோம். இந்த 50 கொஸ்டின் பாத்தீங்கன்னா ஸ்கூல் புக்ஸ்ல 10th சோஷியல் புக்கும் 12th பாலிட்டி புக்கும் படிச்சிருந்தாலே நம்மளால ஈஸியா அட்டன் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம இதுல ஒரு 5 கொஸ்டின் வந்து ஒரு ஸ்பெஷலான கொஸ்டின் வந்து நம்ம பார்க்க போறோம், சரிங்களா? ஸோ இந்த பிவைக்யூ கிளாஸ் நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இப்ப நம்ம ஒன் பை ஒன்னா பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கூற்று காரணம் கொடுத்திருக்காங்க. இந்திய கூட்டாட்சியில் ஆளுநர், அரசின் தலைவர் மற்றும் மத்திய அரசின் பிரதிநிதி எனும் இருவிதமான பணிகளை செய்கிறார். சோ கூற்று வந்து கரெக்ட். இங்க அரசின் தலைவர் அப்படின்னா மாநில அரசுடைய தலைவர், சரிங்களா? மாநில அரசுடைய தலைவர், மாநில அரசாங்கத்தின் தலைவர் அப்படின்னா முதலமைச்சர் வருவாங்க. அப்ப மாநில அரசின் தலைவராகவும் செயல்படுறாரு, மத்திய அரசுடைய பிரதிநிதியாகவும் செயல்படுறாரு யாரு? ஆளுநர். சோ இது வந்து கூற்று வந்து கரெக்ட். காரணம் என்ன கொடுத்திருக்காங்க? ஆளுநர் என்ற நிறுவனமே கூட்டாட்சிக்கு எதிரானது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ இது வந்து ராங் ஸ்டேட்மெண்ட் இல்லையா? சோ கூற்றுக்கான காரணமும் இது கிடையாது. சோ இது ஸ்டேட்மெண்ட்டே இது வந்து ராங். அப்ப ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா கூற்று ஏ சரி, காரணம் ஆர் தவறு. ஃபர்ஸ்டுக்கு வந்து ஏ, சரிங்களா? செகண்ட் கொஸ்டின், ஒரு மாநிலத்தின் செயலாற்றும் அதிகாரங்கள் ஆளுநரிடம் இருக்கும் என கூறும் அரசியலமைப்பு விதி எது? இது புக்லயே வந்து டைரக்டா கொடுத்திருப்பாங்க. ஆளுநருடைய அதிகாரங்கள், செயலாற்றும் அதிகாரங்கள் ஆர்டிகிள் 154. ஓகேங்களா? தேர்ட் கொஸ்டின், மேட்சிங் கேட்டிருக்காங்க. இது 156 ஆளுநருடைய பதவி காலம் பத்தி சொல்லுது. இந்த ஆர்டிகிள் எல்லாமே புக்லயே அப்படியே டைரக்டா கொடுத்திருப்பாங்க, சரிங்களா? 165 என்ன சொல்லுது? அட்வொகேட் ஜெனரலை பத்தி சொல்லுது. அட்வொகேட் ஜெனரலை நியமிக்கும் அதிகாரம் ஆளுநருக்கு இருக்கு. சோ 125 அட்வொகேட் ஜெனரல். ஆர்டிகிள் 200, இது 200 என்ன சொல்லுது? ஆளுநர் மசோதாவுக்கு ஒப்புதல் அளித்தல். மீதி 155 என்ன சொல்லுது? ஆளுநரை நியமிக்கும் அதிகாரம். சோ ஆளுநரை வந்து குடியரசுத் தலைவர் நியமிப்பாங்க. சோ அது வந்து அதை பத்தி சொல்ற ஆர்டிகிள் வந்து 155. அப்ப 3412 ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா? கொஸ்டின் நம்பர் 4, கீழ்கண்டவற்றில் எது கவர்னரின் அதிகாரம் இல்லை? எது ஆளுநருடைய அதிகாரம் இல்லை அப்படின்னு கேக்குறாங்க. ராஜதந்திரம் மற்றும் ராணுவ அதிகாரங்கள். ராணுவ அதிகாரங்கள் அப்படின்னாலே நம்ம வந்து குடியரசுத் தலைவரை தான் வந்து நமக்கு ஞாபகம் வரணும், சரிங்களா? ஏன்னா முப்படைகளின் தலைமை தளபதியாக குடியரசுத் தலைவர் தான் செயல்படுவார். சோ ராணுவம் ரிலேட்டடா எந்த கொஸ்டின் கேட்டாலும் நம்ம குடியரசுத் தலைவரை தான் நம்ம பார்க்கணும், ஆப்ஷன்ல இருக்குதா சொல்லிட்டு. சோ ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஆளுநருடைய அதிகாரத்துல இந்த ராணுவ அதிகாரம் வராது. சோ இங்க அதிகாரம் எது இல்லைன்னா கேட்டுப்பாங்க. அப்ப ஆப்ஷன் ஏ. இத மீதி 3 பார்க்கும்போது மாநில அரசு தலைமை வழக்கறிஞரை அட்வொகேட் ஜெனரலை நியமிக்கிறாரு ஆளுநர் தான். சட்டசபைகளை கலைக்கும் அதிகாரமும் ஆளுநருக்கு இருக்கு. மாநிலத்திற்குள் தண்டனைகளை மறுபரிசீலனை செய்தல், சோ இந்த அதிகாரமும் ஆளுநருக்கு இருக்கு. சோ ஆப்ஷன் ஏ மட்டும்தான் ஆளுநருடைய அதிகாரம் கிடையாது. ராஜதந்திரம் மற்றும் ராணுவ அதிகாரங்கள் ஆளுநருக்கு இல்லை. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 5, பின்வருவனவற்றுடன் பொருத்துக. இது 156 என்ன சொல்லுது அப்படின்னா ஆளுநருடைய பதவிக்காலம் பத்தி சொல்லுது. 155 ஆளுநரின் நியமனம். 157 ஆளுநர் நியமனம் செய்வதற்கான தகுதிகளை பத்தி சொல்லுது. 161 ஆளுநருடைய மன்னிப்பு அளிக்கும் அதிகாரம். இது 161. குடியரசுத் தலைவர் மன்னிப்பு அளிக்கும் அதிகாரம் வந்து இது 72 இல்லையா? சோ இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 2341 ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின்,
லோக் ஆயுக்தா உறுப்பினர்களை நியமனம் செய்பவர் யார்? லோக் ஆயுக்தா, சரிங்களா, இந்த அமைப்புடைய உறுப்பினர்களை நியமனம் செய்பவர் யாருன்னா மாநில ஆளுநர். ஆளுநர் தான் நியமனம் செய்வார். சோ இதையும் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 7, மாநில ஆளுநர் பற்றி கீழ்கண்ட வாக்கியங்கள் எது அல்லது எவை தவறானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எது தவறானது என்னன்றதை பார்த்துடலாம். மாநில தலைமை வழக்கறிஞரை நியமிக்கிறார், அட்வொகேட் ஜெனரல் நியமிக்கிறார் ஆளுநர். மாநில பல்கலைக்கழகங்களின் வேந்தரை நியமிக்கிறார். வேந்தர் கிடையாது, மாநில பல்கலைக்கழக வேந்தர் தான் ஆளுநரே இல்லையா? பல்கலைக்கழகங்களின் வேந்தராக ஆளுநர் செயல்படுகிறார். துணை வேந்தர்களை தான் நியமிக்கிறாரு. துணை வேந்தர்களை நியமிப்பவர் தான் ஆளுநர், சரிங்களா? சோ இங்க வந்து பல்கலைக்கழகங்களின் வேந்தரை நியமிக்கிறார். சோ இது வந்து ராங் ஸ்டேட்மெண்ட். அப்ப எது தவறானதுன்னு கேட்கிறாங்க. ஆப்ஷன் பி, சரிங்களா? இத பத்தி இப்ப சட்ட திருத்தம் வந்து கொண்டு வந்தாங்க. சோ பட் இது எல்லாமே நிறைவேறிச்சு. ஆனா குடியரசுத் தலைவர் தான் இந்த மசோதாவை வந்து ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க, சரிங்களா? ஒப்புதல் அளிக்காம ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. முதலமைச்சரை நியமிக்கிறார். சோ இது வந்து கரெக்ட் தான், ஆளுநர் நியமிப்பாரு. மாநில தேர்தல் அதிகாரியை நியமிக்கிறார். சோ இதுவும் வந்து கரெக்ட் தான். ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி. கொஸ்டின் நம்பர் 8, நிதிநிலை அறிக்கை மாநிலங்களுக்கு அனுமதி யாரிடம் பெற வேண்டும்? நிதிநிலை அறிக்கை சம்பந்தமா யாரிடம் வந்து அனுமதி பெற்று சட்டமன்றத்துல வந்து சமர்ப்பிக்கணும். அப்ப நிதி தொடர்பான எந்த ஒரு மசோதாவா இருந்தாலும் மாநிலத்துல வந்து ஆளுநர்கிட்ட வந்து ஒரு ஒப்புதல் பெற்றதுக்கு அப்புறமா தான் அதை வந்து அந்த அறிக்கையை வந்து சமர்ப்பிப்பாங்க சட்டமன்றத்துல, இல்லையா? சோ அப்ப ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆளுநருடைய அனுமதி கட்டாயம் பெற வேண்டும். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 9, மாநில ஆளுநர் நியமனத்தை செய்பவர் குடியரசுத் தலைவர். மாநில ஆளுநர் யார் நியமனம் பண்ணுவாங்க? குடியரசுத் தலைவர் தான். கொஸ்டின் நம்பர் 10, கீழ்கண்ட கூற்றை கருதவும். கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? சரியான விடையை தேர்ந்தெடுக்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆளுநர் குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறார். சோ இது வந்து கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். அவர் மத்திய அரசாங்கத்தால் நியமனம் செய்யும் நபர். மத்திய அரசாங்கத்தால் நியமனம் செய்யும் நபர். சோ மத்திய அரசாங்கம் சென்ட்ரல் கவர்மெண்ட்னால தான் அவர் வந்து நியமனம் செய்யறாங்க. சோ இது வந்து கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான். வரைவு அரசியலமைப்பு சட்டம் ஆளுநர் நியமனத்திற்கு மறைமுக தேர்தல் முறையை வழங்கியது. வரைவு அரசியலமைப்பு சட்டம் வந்து வரையில, கான்ஸ்டியூஷன்ல வந்து ஆளுநர் நியமனம் இப்படிதான் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு ரூல்ஸுமே வந்து அதுல சொல்லல, சரிங்களா? சோ இது வந்து ராங் ஸ்டேட்மெண்ட். அரசியலமைப்பு நிர்ணய சபை ஆளுநர் தேர்தலுக்கு மறைமுக நியமன முறையை எடுத்துக்கொண்டது. அரசியலமைப்பு நிர்ணய சபையில தான் ஆளுநர் தேர்தலை பத்தி சொல்லியிருப்பாங்க, மறைமுகமா நியமனம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுல இருந்துதான் வந்து எடுத்துட்டாங்க. சோ அதையும் தான் இப்போ வரைக்குமே ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப ஆன்சர் பாத்தீங்கன்னா 1, 2 and 4 தான் வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட்ஸ். ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின், கூற்று காரணம். குடியரசுத் தலைவர் விரும்பும் வரை ஆளுநர் பதவி நீடிப்பார். சோ இது வந்து கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். புக்ல அப்படியே கொடுத்திருப்பாங்க. மாநில ஆளுநரை குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார். சோ இதுவும் வந்து கரெக்ட். ரெண்டுமே வந்து கரெக்ட். குடியரசுத் தலைவர் விரும்பும் வரைதான் பதவி நீடிப்பார், அவர் தான் வந்து நியமிப்பாரு, ஏன்னா அவர் தான் வந்து நியமிக்கிறார். சோ ரெண்டுமே வந்து கரெக்ட், சரியான விளக்கமும் கூட. கொஸ்டின் நம்பர் 12, அரசியலமைப்பின் எந்த விதி ஒரு மாநில முதலமைச்சருடன் தொடர்புடையது அல்ல? எந்த விதி முதலமைச்சரோட வந்து ரிலேட் ஆகல அப்படின்னு கேட்டிருக்காங்க. விதி 165. ஏன்னா அட்வொகேட் ஜெனரலை பத்தி சொல்லுது விதி 165. அட்வொகேட் ஜெனரலை ஆளுநர் வந்து நியமிப்பாங்க. அப்ப அட்வொகேட் ஜெனரல் ரிலேட்டடா இந்த 165 இருக்கு இந்த விதியானது. 163, 164, 167 வந்து மாநில முதலமைச்சருடன் தொடர்புடையது, சரிங்களா?
எப்படின்னா விதி 163 என்ன சொல்லுது? ஆளுநருக்கு உதவ முதலமைச்சர் தலைமையிலான அமைச்சரவை இருக்கும். சோ ஆளுநருக்கு வந்து ஆலோசனை வழங்குவாங்க. அத பத்தி சொல்றது விதி 163. 164 முதலமைச்சர் வந்து ஆளுநரை வந்து நியமிப்பாரு. அப்ப இது 164 முதலமைச்சர் கூட ரிலேட் ஆகுது. 167 என்ன சொல்லுது அப்படின்னா முதலமைச்சருடைய கடமைகள் என்ன அப்படின்னா மாநில நிர்வாகத்துல ஏதாச்சும் வந்து ஒரு முக்கியமான முடிவு எடுக்கணும் அப்படின்னா அது எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் அதை வந்து ஆளுநருக்கு தெரியப்படுத்தணும். அதை பத்தி சொல்றது இது 167. சரிங்களா? 165 தான் முதலமைச்சர் கூட ரிலேட் ஆகாத ஆர்டிகிள். சோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. 13 மாநிலத்தின் முதலமைச்சரை நியமனம் செய்பவர் யார்? முதலமைச்சரை நியமனம் செய்பவர் ஆளுநர். சோ இது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச கொஸ்டின் தான். கூற்று காரணம் கொடுத்திருக்கிறாங்க. கூற்று ஆளுநர் மற்றும் அமைச்சரவைக்கு இடையே தகவல் தொடர்பு பாலமாக செயல்படுபவர் முதல்வர். சோ இது வந்து கரெக்ட். மாநில அமைச்சரவை குழுவுக்கு தலைவராக செயல்படுபவர் முதல்வர் ஆவார். மாநில அமைச்சரவை குழுவுக்கு தலைவர் முதல்வர் தான், இது தெரியும். சோ 2 பேருக்கும் இடையில பாலமாக செயல்படுகிறார். அது எதற்காக பாலமாக செயல்படுகிறார்? சோ அந்த ஆன்சரை தான் வந்து காரணமா கொடுத்திருக்கணும். பட் இது ரெண்டுமே வந்து கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான். ஆனா கூற்றுக்கான கரெக்டான காரணம் வந்து இது கிடையாது. சோ சரியான விளக்கம் இல்லை. அப்ப ஆப்ஷன் சி. 15 மாநில சட்டமன்றத்தில் நிதி மசோதாவை யாருடைய பரிந்துரையின் பேரில் அறிமுகப்படுத்த முடியும்? மாநில சட்டமன்றத்துல சொல்றாங்க. அப்ப குடியரசுத் தலைவர்கிட்ட ஒரு ஆலோசனை பண்ணி ஒப்புதல் பெற்ற பின்னர் தான் வந்து அதை வந்து அறிமுகப்படுத்துவாங்க சட்டமன்றத்துல. சரிங்களா? அப்ப ஆளுநர், சாரிப்பா நான் ஆளுநர் தான், குடியரசுத் தலைவர் கிடையாது. நான் ஆளுநர் தான் சொல்லியிருக்கோம். ஆளுநர் கிட்ட ஆலோசனை பண்ணி தான் ஒரு பரிசீலனை பண்ணி அவங்க கிட்ட வந்து ஒப்புதல் வாங்கிட்டதுக்கு அப்புறம் தான் மாநில சட்டமன்றத்துல அறிமுகம் பண்ணுவாங்க. அப்ப ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின். பின்வரும் கூற்றுகளில் எவை சரியானது? ஆளுநரின் பதவிக்காலம் 5 ஆண்டுகள். சோ இது வந்து கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஆளுநரின் பதவிக்காலம் முடிவடைந்த போதிலும் கூட பின்னர் வருபவர் பதவியேற்கும் வரை பதவியில் தொடர்கிறார். சோ அவருடைய பதவிக்காலம் முடிவடைந்ததுக்கு அப்புறமாவும் கூட இன்னொரு ஆளுநர் வந்து புதிதாக ஆளுநர் தேர்ந்தெடுக்கப்படும் வரையிலும் அவர் வந்து அவருடைய பதவியில தொடர்வார். ரெண்டுமே வந்து சரி. 2 கூற்றுமே சரி. 17 சட்டமேலவை உறுப்பினர்களின் பதவிக்காலம் 6 ஆண்டுகள். 18 கீழே கொடுக்கப்பட்டுள்ளவைகளில் எது தவறு? சம்பளம் சம்பந்தமாக. சரிங்களா? முக்கியமான கேரக்டர்ஸ் கொடுத்திருக்கிறாங்க. அவங்களுடைய சம்பளம் வந்து எந்த நிதியிலிருந்து எடுத்து கொடுக்குறாங்க அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஆளுநருடைய சேலரி வந்து இந்திய தொகுப்பு நிதியம். சோ இது வந்து ராங். இந்திய தொகுப்பு நிதியம் கிடையாது, மாநில தொகுப்பு நிதி. மாநில தொகுப்பு நிதியத்துல இருந்தா எடுத்து கொடுக்குறாங்க. சரிங்களா? ஆளுநருடைய சேலரி. குடியரசுத் தலைவர் இந்திய தொகுப்பு நிதியம், கணக்கு மற்றும் தணிக்கை தலைவர் சிஏஜிக்கும் இந்திய தொகுப்பு நிதியம், உச்ச நீதிமன்ற நீதிபதிகளுக்கும் இந்திய தொகுப்பு நிதியம் தான் எடுத்து கொடுக்குறாங்க. தவறானது வந்து ஆப்ஷன் ஏ. 19 மாநில சட்டமன்ற மேலவையின் குறைந்தபட்ச உறுப்பினர்களின் எண்ணிக்கை. குறைந்தபட்சமா எவ்வளவு இருக்கலாம்? 40 பேர். சரிங்களா? இதை நோட் பண்ணிக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 20. மாநில அளவில் தேர்தல் நடவடிக்கைகளை மேற்பார்வை செய்பவர் யாரு அப்படின்னா தலைமை தேர்தல் அதிகாரி. சோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆணையர் கிடையாது, அதிகாரி. தமிழகத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி முறை எத்தனை முறை அமல்படுத்தப்பட்டுள்ளது? 4 முறை. ஓகேங்களா? 1976, 1980, 88, 1991 இந்த 4 இயர்லயும் வந்து குடியரசுத் தலைவருடைய ஆட்சியானது அமல்படுத்தினாங்க. சோ இதை நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். தவறாக ஒருவர் காவலில் வைக்கப்பட்டால் அவரை விடுதலை செய்ய எவ்வகையான நீதி பேராணையை நீதிமன்றம் பயன்படுத்துகிறது? தவறாக வந்து ஒருத்தரை கைது செய்து காவல்துறை வச்சிருந்தாங்க அப்படின்னா அவரை வந்து உயிரோட வச்சிருக்கணும், அவர் வந்து எதையும் வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்ற நீதி பேராணை எதுனா ஆட்கொணர்வு நீதி பேராணை. ஆட்கொணர்வு, ஆளை வந்து கொல்லாம
வச்சிருக்கணும். அப்ப ஆப்ஷன் டி. 23 அவசர சட்டங்களை வெளியிடுபவர் யார்? ஆளுநர். சரிங்களா? இதுவே வந்து இந்த இடத்துல குடியரசுத் தலைவர் இருந்தாங்க அப்படின்னா ஆளுநரை வந்து கொடுத்திருக்க மாட்டாங்க. ஏன்னா குடியரசுத் தலைவரும் அவசர சட்டங்களை வெளியிடும் அதிகாரம் வந்து பெற்றிருக்கிறாரு. சோ இங்க வந்து பார்க்கும்போது மாநிலம் ரிலேட்டடா கொடுத்திருக்காங்க. அப்ப ஆளுநர் தான் அவசர சட்டம் பிறப்பிக்கும் அதிகாரத்தை பெற்றிருக்கிறார். 24 மாவட்ட நீதிபதிகளை நியமிப்பது யாருன்னா ஆளுநர். சரிங்களா? 25 ஒரு மாநில ஆளுநர் உண்மையான நிர்வாக தலைவராக இருக்கும் காலம் அவசர நிலை காலம். ஏன்னா குடியரசுத் தலைவர் ஆட்சி மாநிலத்துல வந்து அமல்படுத்தும் போதுதான் குடியரசுத் தலைவருடைய முகவரா ஆளுநர் வந்து நிர்வாகம் செய்வாரு நம்ம மாநிலத்தை. சரிங்களா? அப்ப அவசர நிலை காலங்கள்ல தான் அவருடைய உண்மையான நிர்வாகமானது இருக்கும் மாநில ஆளுநரோட. சரிங்களா? ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி. 26 இந்திய அரசியல் அமைப்பின் 12வது பகுதியானது மத்திய மாநில உறவுகளில் உள்ள ஒரு உறவை மட்டும் குறிப்பிடுகின்றது. 12வது பகுதி எதை பத்தி சொல்லுது அப்படின்னா நிதி உறவுகளை பத்தி சொல்லுது. நிதி, சொத்து, இத பத்தி சொல்லுது. 27 முதல் மொழிவாரி மாநிலம் எது? ஆந்திரா. மொழிவாரி மாநிலமாக பிரிக்கப்பட்டது முதல் மாநிலம், மொழிவாரியாக பிரிக்கப்பட்ட முதல் மாநிலம் ஆந்திரா. பொட்டி ஸ்ரீராமலு அவருடைய முயற்சியால ஆந்திரா வந்து பிரிக்கப்படுது. முதலாக பிரிக்கப்பட்டது. 28 இந்திய தேர்தல் ஆணையத்தில் எத்தனை தேர்தல் ஆணையர்கள் உள்ளனர்? 3 தேர்தல் ஆணையர்கள் இருக்கிறாங்க. 29 நம் நாட்டின் அரசியலமைப்பு சட்டத்தில் பகுதி 15 324 இருந்து 329 வரைக்கும் விவரிக்கப்பட்டுள்ள செயல்முறை எது? இது வந்து ஆர்டிக்கிள். சரிங்களா? எதை பத்தி சொல்றாங்க அப்படின்னு கேக்குறாங்க. பகுதி 15 தேர்தலை பத்தி சொல்லுது. பகுதி 15. 30 தேசிய கீதம் பாடலின் நேரம் எவ்வளவு? 52 வினாடிகள். சோ இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் அந்த ஸ்பெஷலான கொஸ்டின்ஸ் சொன்னேன் இல்லையா? சோ இந்த கொஸ்டின்ஸ் தான் 52 வினாடிகள். 31 இந்தியாவில் முதலாக எங்கு மாநகராட்சி கொண்டு வரப்பட்டது? சென்னையில தான். 32 1951ஆம் ஆண்டு நடைபெற்ற முதல் இந்திய பொது தேர்தலில் போட்டியிட்ட கட்சிகள் எத்தனை? 54 கட்சிகள். போட்டியிட்ட கட்சிகள் 1951ல 54. இந்த ஞாபகம் வச்சுக்கோங்க. 33 1948 அமைக்கப்பட்ட முதலாவது மொழிவாரி மாகாண ஆணையத்தின் தலைவர் யார்? முதலா அமைச்ச மொழிவாரியா வந்து மாகாணத்தை பிரிக்கும் போது அந்த ஆணையத்துடைய தலைவரா நியமிக்கப்பட்டவர் யாருன்னா எஸ்.கே. தார். இவருடைய தலைமையில தார் கமிட்டி போட்டாங்க. சரிங்களா? எஸ்.கே. தார். 34வது கொஸ்டின் இந்திய அரசியல் அமைப்பின் எப்பகுதியில் மாநில அரசாங்கம் பற்றி விவரிக்கப்படுகிறது? பகுதி 6 மாநில அரசாங்கம் பத்தி சொல்லுது. 35 இந்தியாவில் மத்திய அரசுக்கும் மாநில அரசுகளுக்கும் இடையே அதிகாரம் எவ்வாறு பகிரப்படுகிறது? பட்டியல் முறை. 3 பட்டியல். மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொது பட்டியல். சரிங்களா? மத்திய அரசுல மத்திய அரசாங்கம் சட்டம் இயற்றுவாங்க. மாநில பட்டியல்ல மாநில அரசாங்கம் சட்டம் இயற்றுவாங்க. பொது பட்டியல்ல மத்திய அரசும் சட்டம் இயற்றும், மாநில அரசும் சட்டம் இயற்றும். பட் இவங்களுக்கு இடையில வந்து ஏதாச்சும் வந்து கருத்து வேறுபாடு வந்தது சட்டம் இயற்றும் போது அப்படின்னா அப்ப மத்திய அரசாங்கம் சொல்றதுதான் வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அதைதான் வந்து சட்டமா கொண்டு வருவாங்க. 36 5 வகையான நீதி பேராணைகள் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஆட்கொணர்விப்பு, செயலுறுத்து, நெறிமுறை கேட்பு, தடையுறுத்து. இன்னொன்னு என்ன அப்படின்னா தகுதி முறை வினவும் நீதி பேராணை. சோ ஆப்ஷன் சி. 37 தமிழ்நாட்டிற்கு எத்தனை ராஜ்யசபா இடங்கள் உள்ளன? 18. சரிங்களா? 38 எந்த அரசியல் சட்ட விதிப்படி ஆளுநர் சட்டமன்றம் கூடாத போது இடைக்கால சட்டங்களை இயற்றலாம்? எந்த சட்ட விதிப்படி அவசர சட்டம் வந்து இயற்றலாம் அப்படின்னா விதி 213 படி. ஓகேங்களா? இதை நோட் பண்ணிக்கோங்க. 39 ஒவ்வொரு மாநிலங்களிலும் உள்ள
தலைமை தேர்தல் அதிகாரியை நியமிப்பவர் தலைமை தேர்தல் அதிகாரியை நியமிப்பவர் குடியரசுத் தலைவர். தலைமை தேர்தல் அதிகாரியை நியமிப்பவர் யாருன்னா குடியரசுத் தலைவர் தான். சரிங்களா? ஆல்ரெடி நம்ம இங்க ஒரு கொஸ்டின்ல பார்த்திருந்தோம் இல்லையா? மாநில தேர்தல் அதிகாரியை நியமிப்பவர். சோ இது வந்து குடியரசுத் தலைவர் தான் வரும். சரிங்களா? சோ இது வந்து ரெண்டுமே வரலாம் தவறானதுக்கு. சோ ஆன்சர் கீழே என்ன கொடுத்துருக்காங்களோ அதுதான் வந்து ஃபைனல் பண்ணிருப்பாங்க. ஆனா இது ரெண்டுமே வந்து தவறுதான். சரிங்களா? இங்க துணைவேந்தர் வரணும், தேர்தல் அதிகாரி நியமிப்பவர் குடியரசுத் தலைவர் தான் வரணும். சோ இது ரெண்டுமே வந்து ராங் ஸ்டேட்மெண்ட் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 40 கூற்று காரணம் கொடுத்திருக்காங்க. ஒவ்வொரு மாநிலமும் ஆளுநரின் தலைமையின் கீழ் உள்ளது. சோ இது வந்து கரெக்ட். காரணம், தேர்வு குழு எனப்படும் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களை ஆளுநரை தேர்ந்தெடுக்கிறார்கள். ஆளுநரை வந்து இவங்க தேர்ந்தெடுக்கல. சரிங்களா? குடியரசுத் தலைவரால் நியமனம் செய்யப்படுகிறார். சோ இது வந்து ராங் ஸ்டேட்மெண்ட். கூற்று மட்டும்தான் கரெக்ட். ஏ சரி, ஆனால் ஆர் தவறு. 41 கீழே கொடுக்கப்பட்ட கருத்துருவில் காரணம் விளக்கத்தை ஆய்வு செய்து கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளில் சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். வலுவான தேச ஒற்றுமையின் விருப்பத்தின் பேரில் கூட்டாட்சி வழி நடத்தப்படுகிறது. சோ இது வந்து கரெக்ட் தான். காரணம், தனிப்பட்ட மாநிலங்களின் ஒற்றுமையின் தேவை கருதி இது உருவாக்கப்படுகிறது. சோ அதனாலதான் மாநிலங்களுடைய ஒற்றுமை ஒன்னா இருந்தாதான் இந்த கூட்டாட்சி வழி நடத்த முடியும். சோ அப்பதான் வந்து தேச ஒற்றுமையானது வலுவா இருக்கும். சோ இது வந்து கூற்றுக்கான காரணம் சரி. ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. 42 மாநகராட்சியின் அரசியல் ரீதியான தலைவர் மேயர். 43 1969 PV ராஜமன்னார் குழு ஏற்படுத்தப்பட்டது எதுக்காகனா மத்திய மாநில உறவுகளை ஆராய்வதற்கு. 45 மாநில அளவில் தேர்தல் நடவடிக்கைகளை மேற்பார்வை செய்பவர் யார்? மாநில தலைமை தேர்தல் அதிகாரி. சோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 46 மாவட்ட அளவில் சட்ட ஒழுங்கை பராமரிப்பவர் மாவட்ட ஆட்சித்தலைவர், டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர். ஆப்ஷன் ஏ. 47 இந்தியாவில் வாக்குரிமை பெறுவதற்கு குறைந்த அளவு வயது தகுதி 18 ஏஜ் ஆச்சுன்னா ஓட் போட உரிமை இருக்கு இந்தியால. 48 ஒரு மாநிலத்தில் நிதி மசோதா அறிமுகப்படுத்தப்படுவது சட்டப்பேரவையில் மட்டும், மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட அவையில. ஓகேங்களா? சட்ட மேலவையில கிடையாது. 49 பொறுத்துக்க கொடுத்திருக்காங்க. விதி 370 நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். ஜம்மு காஷ்மீர் சிறப்பு அந்தஸ்து. 153 என்ன சொல்லுது? ஆளுநரை பத்தி சொல்லுது. 163 முதலமைச்சர். 170 சட்டப்பேரவை. அப்ப ஆன்சர் பாத்தீங்கன்னா 3, 4, 2, 1 ஆப்ஷன் டி. கொஸ்டின் நம்பர் 50 அவசர சட்டங்களை வெளியிடும் அதிகாரம் பெற்றவர் ஆளுநர். சோ 50 கொஸ்டின் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோல நம்ம மாநில அரசாங்கம் ஸ்டேட் கவர்மெண்ட் ரிலேட்டடா ஒரு 50 கொஸ்டினை வந்து நம்ம அனலைஸ் பண்ணிருக்கோம். ஆல்ரெடி வந்து ஒரு 200 கொஸ்டினை நம்ம அனலைஸ் பண்ணிருக்கோம். டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா 250 கொஸ்டினை நம்ம அனலைஸ் பண்ணிருக்கிறோம். ஸோ பார்ட் 6 வரைக்கும் இவ்வளோ கொஸ்டின் அனலைஸ் பண்ணது ரொம்ப பெரிய விஷயம். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் ஒரு வீடியோல இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.